நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். இது நீங்கள் படிச்சினாவே கண்டிப்பாக நீங்கள் 70+ மார்க் எடுக்கலாம், 70க்கு மேலே மார்க் எடுக்கலாம். பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டருக்கு போகலாம். இப்போ முதல்ல மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ்ன்னு முதல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 சாப்டர் அதான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் கணங்கள், தொடர்புகள், சார்புகள் அந்த சாப்டர் உண்டு. செகண்ட் சாப்டர் அடிப்படை இயற்கணிதம் அந்த சாப்டரும் உண்டு. தேர்ட் சாப்டர் முக்கோணவியல் அதுவும் கேட்பாங்க. இப்போ 4வது சாப்டர் கேட்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. சப்போஸ் கேட்டாலையும் அதில் ஃபஸ்ட்டு 2 செக்ஷன் மட்டும் கேட்பாங்க. என்ன ஃபஸ்ட்டு 2 செக்ஷன் 4.1 4.2 இது 2 மட்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது. கேட்டால் ஃபஸ்ட் நம்ம 3 சாப்டர் படித்தாவே நம்ம நிறைய மார்க் எடுக்கலாம். 80க்கு மேலேயே எடுக்கலாம். சரிங்களா, 100க்கு 80க்கு மேலேயே எடுக்கலாம். 3 சாப்டரில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் படித்தாவே 80க்கு மேலே மார்க் எடுக்கலாம். அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்னு நான் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம் நான் கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் படிங்க. நானே நிறைய தேர்ந்தெடுத்து முக்கியமானது மட்டும் தான் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயும் ஏதாவது சுருக்கிறாதீங்க. நீங்கள் நான் கொடுத்துருக்கிற கணக்கை ஒவ்வொரு கணக்கையும் கண்டிப்பாக குறைந்தது 10 முறை நீங்கள் எழுதி பார்க்கணும். 10 முறை எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 1.1 பாருங்கள். இந்த கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து 2 மார்க். சரிங்களா, 3 மார்க்லேயும் கேட்கலாம், 2 மார்க்லேயும் கேட்கலாம், எதனாச்சும் கேட்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.2 மக்கள் தொகை 5000 உள்ள ஒரு நகரத்தில். இந்த கணக்கு 5 மார்க் கணக்கு கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா, இந்த கணக்கு கண்டிப்பாக படிச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் மெத்தேடு 2 படிச்சுங்க. அதாவது வெண்படம் மூலம் தீர்வு காண்கன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸி. அப்போ தான் ஒரு 3 டயக்ராம் 3 சர்க்கிள் போடுங்க. 3 சர்க்கிள் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா 39ன்னு வரும். 39 5000 அளப்பு இருக்குங்கன்னா ஆன்சர். சரிங்களா, ஏன்னா 39% 100க்கு 39 அந்த மாதிரி. அது 5000 இருக்குன்னா 1950 இதுதான் ஆன்சர். சரிங்களா, இந்த 1950ன்றது எழுதினீங்கன்னாவே 5 மார்க் போட்டுருவாங்க. 3 வட்டம் போட்டு 39/100 × 5000 = 1950ன்னு எழுதினீங்கன்னா இதுக்கே உங்களுக்கு 5 மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா, இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வட்டத்தில் 39 மார்க் போடணும். அது நம்ம பார்த்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க், நல்லா படிச்சுங்க. அடுத்து என்ன கணக்கு பார்க்கலாம்னா, அடுத்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 1. சரிங்களா, எக்ஸாம்பிள் 1.8 இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இந்த கணக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுக்கு ஆன்சர் வந்து 48. இதையும் படிச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.9 அது வந்து ரொம்ப 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 முக்கியம். இது வந்து 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஈஸிங்க. ஆன்சர் 4 ஞாபகம் வச்சுங்க. பயிற்சி 1.1 1.1ல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாருங்கள். கீழ்காண்பை பட்டியல் முறையில் எழுதுக. இதில் வந்து ஒரு 5 கணக்கு இருக்குங்க, 4 கணக்கு இருக்குது. 4மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 4 கணக்கு இருக்குது, ரெண்டாவதாக 1, மொத்தம் 5 கணக்கு. இந்த 5 கணக்கையும் நல்லா படிங்க. சும்மா ஒரு 2 ஸ்டெப்பு தான் ஆன்சர். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வாங்க. இங்கே 6வது கணக்கு பாருங்கள். ஆறாவது கணக்கு பாருங்கள். N(P)(A) ஈக்குவல்ட்டுன்னு இருக்குங்களா, அது 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து 7வது கணக்கு. அந்த கணக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. அது ரொம்ப முக்கியம். 6, 7 2 ரொம்ப ரொம்ப அப்போ அப்படியே படிங்க. 10 முறை எழுதி பார்க்கணுங்க ஒரு கணக்கை. அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், புரியும். இப்போ 11வது முறை பார்க்காம ஒரு முறை எழுதி பார்க்கணும். அப்போ தான் ஃபஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டில் நிறையா மார்க் எடுக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டில் நிறைய மார்க் எடுத்தீங்கன்னா 80 90க்கு மேலே மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் பிறந்துடும். சரிங்களா, ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு அடுத்தது காலாண்டில் இன்னும் நிறைய மார்க் எடுக்கலாம்னு தோணும். இப்படியே போக போக முன்னாடில் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கலான்ற ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா, அடுத்தது செகண்ட் எக்ஸசைஸுக்கு போகலாம். இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்மில் ஒரு 2-3 சம் இம்பார்ட்டன்ட். இது வந்து தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு அதை வச்சு தான் பெரும்பாலும் இதை சொல்கிறாங்க. சரிங்களா, செகண்ட் எக்ஸசைஸு. இப்போ அதை வச்சு பேஸ் பண்ணி சமான தொடர்புன்னு சொல்லுவாங்க. இந்த 3த்தையும் யூஸ் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்மாக இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.13. இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு 1.13 என்ன கொடுத்துருக்காங்க. M-N என்பது 12ன் மடங்காக இருந்தால் தொடர்பு MRN என வரையறுக்கப்படுகிறது. R சமான தொடர்பு என நிரூபிக்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ ஆன்சர் தீர்வு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி தீர்வு எழுதாதீங்க. இது எக்ஸாம்பிள் சம்மு. எப்படி எடுக்கணும் உங்கள் ஸ்கூல்லலாம் நடத்திருப்பாங்க, அந்த மாதிரி எழுதுங்க. எப்படி நடத்திருப்பாங்க, எட்டிங் போட்டு நடத்திருப்பாங்க. தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு அப்படின்னு எட்டிங் போட்டு எழுதியிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு 5 மார்க் சம்மு. நீங்கள் தற்சுட்டு, சமச்சீர், கடப்புன்னு எட்டிங் எழுதினீங்கன்னாவே ஒரு சில பேர் 3 மார்க் கொடுத்துருவாங்க. எட்டிங்கை டிக்கெட்ஸு பப்ளிக் கீழே தற்சுட்டுன்னு எழுதினீங்கன்னா 1 மார்க், சமச்சீர்னு எழுதினீங்கன்னா 1 மார்க், கடப்புன்னு எழுதினீங்கன்னா 1 மார்க். சரிங்களா, R என்பது சமான தொடர்பு ஆகுன்னு எழுதினீங்கன்னா இதுக்கே 4 மார்க் கொடுத்துருவாங்க. சரி, இந்த சம் எடுத்துக்காட்டு 1.13 ரொம்ப 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 முக்கியம். பார்த்துங்க. சமான தொடர்பு அப்படின்ற வேர்டு வந்துச்சுனாவே நீங்கள் இந்த 3 எட்டிங் எழுதிடுங்க. தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு இந்த 3 எட்டிங்கு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 1.2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் மிகை முழு எண்களின் தொடர்பு 6 அந்த கணக்கு முக்கியம்.
ஏ என்பது ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் கொண்ட கணமாக கருதப்படும் கருதுக ஏ என்பவர் பியின் சகோதரி அல்ல எனில் தொடர்பு ஆர் ஆனது ஏஆர்பி என வரையக்கூடிய அந்த சம்மும் முக்கியமான சம். இதெல்லாம் 5 மார்க் சம்மே. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் 9வது கணக்கு. ஜெட்டில் m-n ஆனது 7ஆல் வகுப்படும் எனில் mrn என தொடர்பு ஆர் வரையறுக்கப்பட்டால் ஆர் என்பது சமான தொடர்பு என நிரூபிக்க. இந்த கணக்கு கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஹெட்டிங் ஞாபகம் வச்சுங்க. என்ன எழுதணும் இந்த கணக்கு கேட்டாக்க? தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு 3 ஹெட்டிங்கும் எழுதணும். சரிங்களா? அதுக்கு தற்சுட்டுக்கு விளக்கம் கொடுக்கணும், சமச்சீருக்கு விளக்கம் கொடுக்கணும், கடப்புக்கு விளக்கம் கொடுக்கணும். கடைசி இதெல்லாம் கொடுத்துட்டு 3 சாட்டிஸ்ஃபைடு ஆச்சுன்னா ஆர் சமான தொடர்பு ஆகும் அப்படின்னு எழுதணும். சாட்டிஸ்ஃபைடு ஆகலைன்னா ஆர் சமான தொடர்பு அல்ல அப்படின்னு சொல்லணும். 3த்துல 1 சாட்டிஸ்ஃபைடு ஆகலனாலே ஆர் சமான தொடர்பு அல்ல அப்படின்னு எழுது. அடுத்தது இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுங்க. சரிங்களா? அடுத்தது தேர்ட் எக்ஸசைஸுக்கு போகலாம். தேர்ட் எக்ஸசைஸு கொஞ்சம் பெரிய எக்ஸசைஸு, அதனால் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் சம்ஸு சேர்த்து படிக்கணும். சரிங்களா? சரி, இது வரைக்கும் நான் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப 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 முக்கியமானதாக மட்டும் தேர்ந்தெடுத்து இது வரைக்கும் மிட் டேர்மில் கேட்ட கணக்கு, முள்ளாண்டில் கேட்ட கணக்கு, காலாண்டு அரையாண்டு எல்லா கொஸ்டினையும் சர்ச் பண்ணி அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் சம்மாக தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் எக்ஸஸாலாம் எதுவும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த எடுத்துக்காட்டு 1.17 இது ஒன்றுக்கு ஒன்றா இல்லையா அப்படி காமி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட், இது நீங்கள் படிச்சுங்க. இது ஒன்றுக்கு ஒன்று அல்ல. சரிங்களா? ஆன்சரு ஒன்றுக்கு ஒன்று அல்ல. இது பார்த்தா தாங்க இப்படி தியரி மாதிரி தெரியும். ஆனால் இந்த சம்மு ரொம்ப 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 ஈஸி, அதனால் நல்லா படிச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.18 இது வந்து ஒரு 3 மார்க் கணக்கு. சரிங்களா? 5 மார்க்லையும் கேட்டால் வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு 3 மார்க் கணக்கு, நல்லா படிச்சுங்க. முன்பிம்பம் என்னன்னு கேட்குறாங்க. பார்க்கறதுக்கு தான் தேரி மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்டெப்ஸ் உங்கள் ஸ்கூலில் நடத்திருப்பாங்க. ரொம்ப 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 ஈஸி. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இந்த கணக்கு நான் நடத்தி கூட ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? அடுத்தது அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் எடுத்துக்காட்டு 1.22 எடுத்துக்காட்டு 1.23 இது ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒரு கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. எடுத்துக்காட்டுலையும் இது 2 சம் இருக்குது, எக்ஸசைஸ்லையும் இதே மாதிரி 2 சம் இருக்குது. சார்பகம் காண்க, இதுதான் எடுத்துக்காட்டு 1.22. இது வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. ஒரு டைம் 5 மார்க் கூட கேட்டாங்க இந்த கணக்கு. அடுத்தது வீச்சகம் காண்க. சரிங்களா? 1.23 வந்து வீச்சகம் காண்க, இதுவும் இம்பார்ட்டன்ட் சம்மு. இதே மாதிரி எடுத்துக்காட்டில் சார்பகம் வீச்சகம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 கணக்கு இருக்குது. சரிங்களா? இந்த 4 கணக்கில் ஏதாவது ஒரு கணக்கு கண்டிப்பாக இருக்கும். இல்லை 2 கணக்கு கூட இருக்கலாம். சார்பகமும் கேட்கலாம், வீச்சகமும் கேட்கலாம். சரிங்களா? சரி, பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சம்மு, ஒரு இம்பார்ட்டன்ட் சம் இருக்குது. சரிங்களா? இந்த சம்மு எடுத்துக்காட்டு 1.27 இது வந்து ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். எடுத்துக்காட்டு 1.27 3 மார்க் சம்மு, படிச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.29 இந்த கணக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்கள் கொஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். f.g காண்ப, இது வந்து என்னது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் படிச்சுங்க. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.30 இந்த கணக்கு கண்டிப்பாக கேட்கப்பட்டிருக்கும். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்கள் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் இருக்கும். உங்கள் மிட் டேர்ம் டெஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சோடனே கமெண்டில் சொல்லுங்கள், இந்த கணக்கு கேட்டாங்களா இல்லையான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கணக்கு இருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. சரிங்களா? நேர்மாறு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், படிச்சுங்க. இதே மாதிரி எக்ஸசைஸ்லேயும் ஒரு சம் இருக்கும், அந்த நேர்மாறு கண்டுபிடிக்கிற கணக்கு எக்ஸசைஸ் சம் இருக்கும், அதுவும் முக்கியம். சரிங்களா? ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பார்கள். சரிங்களா? அடுத்து பயிற்சி 1.3 பயிற்சி 1.3ல் இம்பார்ட்டன்ட் சம்மு. செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேர்ட் சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டில் ஏதாவது ஒரு 5 மார்க் கேட்கலாம். சரிங்களா? ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. அடுத்தது நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸாம் சம் இது ரெண்டும் முக்கியம்னு சொன்னாங்களா, சார்பகம் வீச்சகம் கேட்பாங்க. அதே சார்பகம் வீச்சகம் கணக்கு தான் இது. சரிங்களா? அங்கே 2 இங்கே 2 4த்தில் ஏதாவது ஒன்று கேட்கலாம். அப்புறம் 10th சம் இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்குங்களா, இது ஒன்று, அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கேட்கலாம். அப்புறம் 11th சம் நான் சொன்னேன்ல, இருபுற சார்பு என காண்க, அது நேர்வித்து அதை நேர்மாறு காண்க. அந்த எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் போட்டேன் பாருங்கள். இந்த எக்ஸசைஸில் இருக்கிற 12வது கணக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். இது ரெண்டில் ஏதாவது ஒரு கணக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? சரி, தேர்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சு. அடுத்து 4th எக்ஸசைஸ் போகலாம். 4th எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, படம் போட்டால் சரி ஆன்சர். சரிங்களா? பாருங்கள் எடுத்துக்காட்டு 1 விளக்கு எடுத்துக்காட்டு 1.8 பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சும்மா 2 மார்க்கு இல்லை 3 மார்க்கில் கேட்பாங்க. கோடு போட்டிங்கன்னா முடிஞ்சு. மாடலஸ் எக்ஸுக்கு நடுவில் போடணும், மாடலஸ் x-1க்கு இங்கே 1ல் வச்சு படம் போடணும், மாடலஸ் x+1க்கு லெஃப்டில் -1ல் வச்சு படம் போடணும். சரிங்களா? டவுட்டாக இருந்தால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஏன்னா பெரும்பாலும் எல்லாம் ஸ்கூல்லேயே நடத்திட்டாங்க, அதனால தான் நான் எதுவும் வீடியோ போடல. கணக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டவுட்டுன்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? அடுத்தது இந்த ஃபஸ்ட் சம் இது படிச்சுங்க. y = x³ வச்சு
இந்த படம் 4 டயக்ராம் போடுறது. இது 3 மார்க் 2 மார்க் 5 மார்க் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த தேர்ட் சம் வந்து இம்பார்ட்டன்ட், அதையும் படிச்சுங்க. ஈஸி தான் கணக்கு. சைன் எக்ஸை வச்சு ஒரு 5 மார்க் கேட்கலாம். சரிங்களா? சைன் எக்ஸை வச்சு அப்புறம் 8th இது சைன் எக்ஸ், மேலே 7வது வந்து மாடலஸ் எக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். 8வது வந்து சைன் எக்ஸை வச்சு ஒரு கணக்கு கேட்கலாம். சைன் எக்ஸ்ன்றதை வச்சு ஒரு டயக்ராம் வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. சைன் எக்ஸ் டயக்ராம் ரொம்ப ஜீரோ, ஈஸி தாங்க. ஜீரோவில் ஆரம்பித்து பையில் கட் ஆகும். சரிங்களா? அப்புறம் பையில ஆரம்பித்து 2 பைக்கு போகும், 3 பை 4 பை அங்கே போகும். லெஃப்ட் சைடில் -π -2π -3π அப்படின்னு போகும். ஈஸி தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு சாப்டர் முடிஞ்சு. கணக்கு ரொம்ப கம்மியாக தாங்க கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் சாப்டர். அடுத்தது 1 மார்க். உங்களுக்கு தெரியும் 1 மார்க்குக்கு பாருங்கள் ஆன்சர்லாம் குறிச்சிருக்கேன். எப்படி ஷார்ட்டாக படிக்கிறது 1 மார்க்கு அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? SRT விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். 1 மார்க் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ். பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எப்படி எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். பார்த்தோன்னே 1 மார்க் ஆன்சர் குறிச்சிடலாம். 10 1 மார்க் தான் கேட்பாங்க ஃபஸ்ட் மிட். ஒரு டவுட்டும் கிடையாது. 10க்கு 10 அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது செகண்ட் சாப்டர் அடிப்படை இயற்கணிதம். அடிப்படை இயற்கணிதத்தில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம். சரிங்களா? இதை வந்து படிச்சுங்க. ஃபர்ஸ்ட் சம்மை படிச்சுங்க. அதில் இந்த 5th சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சம்மோட 5th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 ஸ்டெப்பு தாங்க ஆன்சரு. 1/2 பவர் 1000. 3 ஸ்டெப்பு தான் ஆன்சரு. பொறுமையாக போடுங்க. சரிங்களா? டவுட்டாக இருந்தால் கேளுங்க. அப்புறம் செகண்ட் எக்ஸசைஸ்லேருந்து ஏதாவது ஒரு கணக்கு கேட்பாங்க. கண்டிப்பாக சால்வ் தீர்க்க அப்படின்னு சொல்லி ஒரு சம் கேட்பாங்க. சும்மா ஒரு மேலோட்டமாக பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் செகண்ட் எக்ஸசைஸு. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 2 மார்க் அதுதான் நான் குறிச்சிருக்கேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த எடுத்துக்காட்டு 2.10. இது வந்து 3 மார்க்கில் கேட்குறாங்க. சரிங்களா? படிச்சுங்க. ஈஸி தான். அது 10th நீங்கள் படிச்சிருக்கீங்க அதே மாதிரி தான். ஒரு எடுத்துக்காட்டு 2.11. இதுவும் ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க. படிச்சுங்க. அப்புறம் எடுத்துக்காட்டு 2.2. சரிங்களா? இது 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். இது முக்கியம். எத்தனை தீர்வுக்குன்னு கேட்காங்க. இதுக்கு 2 தீர்வு வரும். ஈஸி தான் இதுக்கு ஆன்சரு. அப்புறம் பயிற்சி 2.4 ஃபர்ஸ்ட் சம். இது 2 மார்க்குங்க. 2 மார்க்கில் கேட்பாங்க. படிச்சுங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு 2.13. இம்பார்ட்டன்ட் சம்மு 5 மார்க்கு இம்பார்ட்டன்ட் சம். சரிங்களா? முதல் 5 மார்க்கு இங்கேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. தியரி மாதிரி கொடுத்துங்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. சரிங்களா? இதான் விளக்கத்துக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? புக்கில் உங்களுக்கு ஸ்கூலில் நடத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி போடுங்க. இந்த டயக்ராம் கூட தேவையில்ல. இந்த பாக்ஸ் போட்டால் போதும். முன்னாடி ஒரு 2 ஸ்டெப் வரும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸு இந்த -2, 1/3 க்ளோசர் பேக்கில் போடணும். இதுதான் ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ஈஸி சம்மு 5 மார்க்கு. நல்லா படிச்சுங்க இந்த கணக்கை. அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்ட் சம்மு. இந்த பயிற்சி 2.5. இந்த 2 சம்முமே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் அந்த சம்மு, இந்த எக்ஸசைஸில் இந்த 2 சம். இது 3த்தில் ஒரு 5 மார்க் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். கொஸ்டின் வந்தால் எடுத்து பாருங்கள். இந்த 3 கணக்கில் ஒரு 2 5 மார்க்கு இல்லைனா ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் போயிடலாம். சரிங்களா? சும்மாக்கிற சம்லாம் படிக்க வேணாம். நல்ல இம்பார்ட்டன்ட் சம்மாக நம்ம ஒரு 80க்கு மேலே எடுக்கலாம். நல்லா படிச்சிங்கன்னா. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த எடுத்துக்காட்டு 2.24 பாருங்கள். இந்த சம் இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டு 2.24. இதே மெத்தேடு தான். முன்னே நம்ம எக்ஸசைஸில் சொன்னோம்ல 2.5 அதே மெத்தேடு தான். ஒரு டேபிள் போட்டு போடணும். இம்பார்ட்டன்ட் சம்மு படிச்சுங்க. டேபிள் பாருங்கள். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்னு வரும். கடைசி ஸ்டெப்பு 0ன்னு வருது. பாருங்கள், பொறுமையாக போடுங்க. சரிங்களா? ஈஸி தான் அது. அடுத்தது பயிற்சி 2.8ல் 3 சம் இருக்குது. 3மே படிக்கணுங்க. அந்த எக்ஸாம்பிள் ஒன்று, இங்கே ஒரு 3. சரிங்களா? அங்கே 2 சம் 3 சம்மு, இங்கே ஒரு 4 சம். இந்த 7 சம்மும் மறக்காமல் நல்லா படிங்க. அப்போ தான் 2 5 மார்க் கண்டிப்பாக வரும். சரிங்களா? சரி, நல்லா படிச்சுங்க. சரி, விட்டுறாதீங்க அதை. சரி, அடுத்தது பகுதி பின்னங்களாக பிரிக்கவும். இதில் வந்து ஒரு கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? போன முன்னாண்டுலேயே இந்த கணக்கு தான் கேட்டிருந்தாங்க நிறைய. பகுதி பின்னங்களாக பிரிக்கவும்ல ஒரு 5 மார்க் கேட்டுடுறாங்க. சரிங்களா? இந்த 5 மார்க்கு பொறுமையாக எழுதி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தாங்க. பகுதி பின்னங்களாக பிரிக்க 5-6 முறை ப்ராக்டிஸ் பண்ணணும். 10 டைமே ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நல்ல மார்க்கு இந்த தப்பு இல்லாமல் எடுக்க முடியும். நீங்கள் இந்த பகுதி பின்னங்களாக பிரிக்க கணக்கை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா டைம் நல்லா இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீ இந்த கணக்கு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அப்போ மற்ற கணக்கு அடி வாங்கும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த கணக்கை ரொம்ப ட்ரைனிங் எடுத்து நல்லா தரவாக இருந்தால் மட்டும் இந்த கணக்கை டச் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா தரவு பண்ணி டச் பண்ணுங்கள். சும்மா டச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ பயிற்சி 2.9ல் இது இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். எல்லாமே படித்தோம் இந்த பகுதி பின்னங்களாக பிரிக்கிற வரைக்கும். இப்போ பகுதி பின்னங்களாக பிரித்தெழுதுக இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதில் எதுன்னு நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. இப்போ இதில் வந்து ஒரு கணக்கு கேட்பாங்க.
இதில் இம்பார்ட்டன்ட் நம்ம எதனா சொன்னோம்னா அது ஏதாவது ஒரு சில 2 கணக்கு விட்டோம்னா அந்த கணக்கு கேட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எல்லா கணக்குமே இதில் படிச்சுக்கிறது தான் நல்லது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக குறிச்சிருக்க ஃபர்ஸ்ட் சம் கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம், 4வது சம் பார்க்கலாம், அப்புறம் 7வது சம். இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. மீதி எதுனாச்சும் வேறு எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி எல்லா கணக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் அது எதுவும் குறிக்கல அதில். சரிங்களா? நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அதை படிச்சுக்கலாம், 100க்கு 100 எடுக்கலாம் ஈஸியாக. சரிங்களா? அடுத்த எக்ஸசைஸுக்கு போகலாம். இது கொஞ்சம் பெரிய, இந்த சாப்டரில் கொஞ்சம் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.32. இது நீங்கள் படிச்சிங்க. பகுதியை விகிதமுறு எண்ணாக்க ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. 2டே ஸ்டெப் தான் ஆன்சரு. 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 7 - 4√3 வர்க்க மூலம் காண்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 எடுத்துக்காட்டு 2.33 7 - 4√3 வர்க்க மூலம்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா புக்கில் பெருசாக இருக்குது. ஆனால் இது வேறு மாதிரி போடலாங்க. 7 வந்து 4 + 3ன்னு எழுதி -4√3ன்னு எழுதி இது ஈஸியாக போடலாம். சரிங்களா? ஈஸி தான், இது ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2² எழுதலாம், ப்ளஸ்ஸு 3யை √3² எழுதலாம், -4√3னா 2 × 2 × √3 எழுதலாம், √3 எழுதலாம். அப்போ என்ன வரும் சொல்ல, a² + b² -2ab அந்த ஃபார்ம் தான். அப்போ √2 - √3² அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து 2 - √3 ஆன்சர். இவ்வளோ எதுனா போதுங்க, 4 ஸ்டெப் எதுனா போதும், மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நம்ம தேவையில்லாமல் நிறைய இது புக்கில் இருக்கிற மாதிரிலாம் போட தேவையில்ல. 2 - √3 பாருங்கள் ஆன்சரு. சரிங்களா? ஈஸியாக புரிஞ்சிடலாம். சரிங்களா? ஈஸி தான். 7 + 3 எழுதுங்க, 2² எழுதுங்க, √3² எழுதுங்க, 2 - √3² 2 - √3. இன்னும் விரிவாக வேணும்னா சொல்லுங்கள், நான் விரிவாக நடத்தி நான் வேறு வீடியோ போடுறேன். நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. அடுத்த கணக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பயிற்சி 2.11. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், சுருக்கு கணக்கு தான், அது படிச்சுங்க. அது ஈஸி தான், சும்மா 2 ஸ்டெப் தான் ஆன்சர். இது மதிப்பு காண்க. அது இந்த மதிப்பு காண்கன்னு இருக்குது பார்த்தீங்களா, 2வது. இது கண்டிப்பாக 3 மார்க்கில் கேட்கலாம். சரிங்களா? 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது கணக்கு விகிதமுறு என்ன கேட்கலாம். 7வது கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து 2 + 3 கடைசி ஆன்சர் = 5 வரும். அதுதான் ஆன்சர். 2 + 3 5 வரும். சரிங்களா? அடுத்தது 8வது கணக்கு இம்பார்ட்டன்ட். 7வது கணக்கு ரொம்ப முக்கியம். 8வது கணக்கு முக்கியம். அதை விட 7வது கணக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது மடக்கை, லாகர்தமை யூஸ் பண்ணி போடுற கணக்கு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.36 இதை நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம மிட்டம் டெஸ்ட்டில் நிறைய போன வருஷம், அது 3 வருஷம் எல்லா மிட்டம் டெஸ்ட்லையும் இந்த கணக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் மிட்டம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்துங்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 11th ஸ்டாண்டர்ட் 11th மேக்ஸ் ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் போய் அந்த வீடியோ நம்ம SRT விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனல்லே போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் முக்கியமான சம்ஸ்லாம் இருக்குது. அந்த வீடியோலாம் கொஞ்சம் பார்த்துங்க. அதை வச்சு அதில் இருக்கிற கணக்கும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு 2.37. இதுவும் முக்கியம். சரிங்களா? படிங்க, இம்பார்ட்டன்ட் சம்மு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது கணக்கு ரொம்ப முக்கியம். 6வது கணக்கு வெரி இம்பார்ட்டன்ட். 7வது கணக்கு வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த எக்ஸசைஸே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அப்புறம் 8வது கணக்கு, அதுவும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 8வது கணக்கு இம்பார்ட்டன்ட். அப்புறம் 9வது கணக்கும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது 10வது கணக்கு இம்பார்ட்டன்ட். 10வது கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிச்சுங்க. சம்ஸ் இந்த சாப்டர் இந்த எக்ஸசைஸில் தான் கொஞ்சம் கணக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா கணக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்தது 1 மார்க்கு நான் செகண்ட் சாப்டருக்கு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். எப்படி பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் ஷார்ட்கட், இது இப்படின்னு பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஃபஸ்ட் சாப்டர் போட்டிருக்கேன், செகண்ட் சாப்டரும் போட்டிருக்கேன், 3rd சாப்டருக்கு நான் 1 மார்க் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் மறக்காமல். ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். 1 மார்க்கில் 10க்கு 10 எடுத்துடலாம். சரிங்களா? மோஸ்ட்லி டெஸ்ட்டு வந்து 45 மார்க் தான் வைப்பாங்க டெஸ்ட்டு. ஆக்சுவலாக 90 மார்க்ஸ் டெஸ்ட்டு முன்னாடில். இப்போ மிட்டம் டெஸ்ட்னால் 45 மார்க் வைப்பாங்க. 45 2ஆல் டபுள் பண்ணிவிட்டு ஒரு 10 ஆட் பண்ணிக்குவாங்க. 10 வந்து இன்டர்னல் மார்க் தான், உங்கள் சாரை பார்த்து போடுறது தான். சரிங்களா? நீங்கள் கிளாஸில் வைக்கிற டெஸ்ட்டெல்லாம் வச்சு அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு போடுவாங்க. பெரும்பாலும் 10 மார்க் எல்லாருமே கொடுத்துட்றாங்க பப்ளிக் எக்ஸாமில். இருந்தாலும் மிட்டமில் எதனா சும்மா ஒரு 2 மார்க் 1 மார்க் பிடிச்சா பிடிப்பாங்க. அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. பப்ளிக் எக்ஸாமில் ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. அடுத்தது 3rd சாப்டர் பார்த்தீங்கன்னா பயிற்சி 3.1ல் கால் பகுதி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 25 டிகிரி 825 டிகிரிலாம் எந்த கால் பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். இணைமுனைய கோணத்தை, அது எந்த கோணம், அந்த கோணம் எங்கே முடியுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து 3வது கணக்கு இம்பார்ட்டன்ட், அதையும் படிங்க. 5வது கணக்கும்
இம்பார்ட்டன்ட். அதையும் கொஞ்சம் படிச்சுங்க. 5வது கணக்குலாம் கொஞ்சம் பெருசு தாங்க, கஷ்டம்தான். கஷ்டம் மீன்ஸ் நல்லா படிக்கிறவங்களுக்கு ஈஸி, ஆவரேஜாக படிக்கிறவங்களுக்கு 10, 15, 20 முறை எழுதி பார்க்கணும். படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாகுது, சிரமமாகுதுன்னா இந்த 5வது கணக்கெல்லாம் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது ஆறு எண்களாக மாற்றவும். எடுத்துக்காட்டு 3.4 இந்த கணக்கு படிங்க. சும்மா 2 மார்க்கு இல்லை 3 மார்க்கில் கேட்கலாம். சரிங்களா? ஈஸி தான், கணக்கு ஈஸி தான். அடுத்தது பாகைகளாக மாற்றுக, அதுவும் ஈஸி தான். சும்மா 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் தான் வரும் ஆன்சரு, அதையும் படிச்சுங்க. அடுத்தது பயிற்சி 3.2ல் ஃபஸ்ட்டும் செகண்டும் அதே ஆறு எண்கள் மாற்று பாகையாக மாற்றி எடுத்துக்காட்டு கணக்கில் இருக்கிற மாதிரி தான் இந்த எக்ஸசைஸ் இருக்கிற கணக்கும் அதுவும் படிச்சுங்க. சரி, அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்ட்ரு 2வது சாப்டர் இது ரெண்டுமே நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா அதுவே நீங்கள் 70+ மார்க் எடுக்கலாங்க. 3rd சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் படிங்க. ஏன்னா நம்மளுக்கு படிக்கிற காலம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்த வாரம் இன்னும் ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ளெல்லாம் எக்ஸாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இது மட்டும் படிச்சிங்கன்னா கூட போதும். ஃபஸ்ட் 2 சாப்டர், 3வது சாப்டர் லைட்டாக டச் பண்ணிங்க. 1 மார்க்கு 3 சாப்டரும் தரவு பண்ணிங்க. இதுவே 70+ எடுத்துக்கலாம், சாய்ஸில் விடலாம் 3வது சாப்டர். சரிங்களா? பொறுமையாக நல்லா திங்க் பண்ணி படிச்சிங்கன்னா. சரிங்களா? அப்புறம் எடுத்துக்காட்டு 3.9 இதுவும் படிச்சுங்க. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மற்ற 5 கோணம் சைன் டீட்டா காஸ்டா டேன் டீட்டாலாம் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.10 இதையும் படிச்சுங்க. சரிங்களா? அடுத்தது எக்ஸசைஸில் இருக்கிற கணக்கு. இது கொஞ்சம் பெருசுங்க சாப்டர், கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் இல்லை பெரிய ரொம்பவே பெருசு. அடுத்து 3வது அந்த எடுத்துக்காட்டில் சொன்ன சம்ம மாதிரி தான் இது. இந்த 5 கணக்கில் ஏதாவது ஒரு கேட்க வாய்ப்புக்குது. அடுத்தது நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கணக்கு இந்த 4வது கணக்கு தான். நிரூபிக்க இந்த கணக்கு கண்டிப்பாக கொஸ்டினில் இருக்கும். சரிங்களா? இந்த 6வது கணக்கும் படிச்சுங்க. சரிங்களா? இந்த 4வது கணக்கு கண்டிப்பாக இருக்கும். காஸ் கட்டிட்டா காட்டிட்டா 3 ஸ்டெப்பு தாங்க ஆன்சரு, பொறுமையாக படிங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கணக்கு. ட்ரிகனாமெட்ரியில் வர ஃபார்முலாலாம் நீங்கள் படிக்கணும். அப்புறம் காஸ் 15 டிகிரி இந்த கணக்கு கொஞ்சம் படிச்சுங்க. ஈஸி தான். காஸ் A - B ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, காஸ் A காஸ் B ப்ளஸ் சைன் A சைன் B அதை வச்சு யூஸ் பண்ணுறது, ஈஸி தான் கணக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கணக்கு நிறைய தான் இருக்குது. அது எக்ஸசைஸ் சம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்த்து படிங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ கணக்கு இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட 25 கணக்கு இது. அதில் நான் முக்கியமான 4 கணக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். 20வது கணக்கு tan 45 + A அந்த கணக்கும், அப்புறம் 21 நிறுவுக அந்த கணக்கு முக்கியம், ரெண்டுமே முக்கியம். 23 முக்கியம், 25 முக்கியம். இதில் 20ம் 21 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? 20ம் 21 ரொம்ப ரொம்ப முக்கியம். 20ல் 2 கணக்கு இருக்குது பாருங்கள், ரெண்டுத்தையும் படிச்சுங்க. 21 முக்கியம். சரிங்களா? இது 20ம் 21 ரொம்ப ரொம்ப முக்கியம், படித்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? எதை விட்டு அதை மிஸ் பண்ணி அந்த 2 கணக்கையும் மிஸ் பண்ணிடாதீங்க. 4 கணக்கு மிஸ் பண்ணாதீங்க, 2 கணக்கு ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? அடுத்த எக்ஸசைஸ் போகலாம். அடுத்த எக்ஸசைஸ் போகிறதுக்கே நிறைய நேரம் ஆகுது, அவ்வளோ கணக்குகள் இருக்குது. அப்புறம் எடுத்துக்காட்டு 3.22 sin 22 1/2 டிகிரி மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஈஸி தான், மனப்பாடம் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? கணக்கு மனப்பாடம் தான் பண்ணக்கூடாது. sin 22 1/2 டிகிரின்றது ஒன்றும் பெரிய இது கிடையாது, அது வந்து கான்ஸ்டன்ட் தான். சரிங்களா? வெவ்வேறு ஸ்டெப்லாம் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம், இதை ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது sin 18 டிகிரி cos 18 டிகிரி இல்லை 5 சம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு 2 மட்டும் கொஞ்சம் படிச்சுங்க, கேட்டால் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது 5 மார்க்கில். அடுத்தது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 5th எக்ஸசைஸ் வந்திருக்கும். 5th எக்ஸசைஸில் இந்த கணக்கு நீங்கள் விட்டுறாதீங்க, 6வது கணக்கு இம்பார்ட்டன்ட். A + B = 45 டிகிரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், படிச்சுங்க. 8th சம்மும் படிங்க. 9th சம்மு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2024 11th மேக்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் இந்த 9வது கணக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லைனாலையும் குவார்ட்டர்லிக்கு ஆஃப் இயர்லிக்கு ஆனுவலுக்குலாம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மேக்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. சரிங்களா? 1 மார்க் ஆன்சரோட கீ கொடுத்துருக்கேன், நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். நான் நம்ம SRT விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனல்லேயே நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அந்த கொஸ்டின் மேலே இருக்கிறதா படிச்சுங்க. ஞாபகம் 6வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.17 இதை படிச்சுங்க. 1/√3 ஆன்சரு 4 டைம் படிச்சிங்கன்னா வந்துடுங்க ஆன்சரு. சரிங்களா? கஷ்டம் நினைக்காதீங்க, ஈஸி. எடுத்துக்காட்டு 3.17 ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து எடுத்துக்காட்டு 3.18 அதையும் நல்லா படிச்சுங்க. cos 10 cos 30 ஈஸி தான், சும்மா 4 ஸ்டெப் தான், படிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டு கணக்கையும் படிச்சுங்க. sin 12 டிகிரி sin 48 sin 54 = 1/8 என்ன காண்பி, அதுவும் படிங்க. அப்புறம் நிறைய கணக்கு இருக்குங்க எக்ஸாம்பிள். எக்ஸசைஸ் 3rd சாப்டர் ரொம்ப 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 பெருசு.
கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுப்போம். நான் நிறைய படிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வராமல் விட்ருவோம். அதெல்லாம் கஷ்டப்பட்டு படிப்போம், அதெல்லாம் வராமல் விட்ருவோம். அதுக்காக தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 2 சாப்டரை தரவா நல்லா படிச்சிங்க. சரி, எடுத்துக்காட்டு 3.41 அது இம்பார்ட்டன்ட் படிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பயிற்சி 3.7ல் கணக்கு இதில் பார்த்தீங்கன்னா 7 சப்டிஷன் இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், ஃபஸ்ட்டும் 4த்து மட்டும் கொடுத்துருக்கேன். அது 2ம் வந்தால் எழுதுங்க, இல்லைன்னா அதாவது அமைதியாக விட்டுருங்க. சரிங்களா? வேறு சாய்ஸில் விட்டுட்டு வேறு கணக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அப்புறம் 6th சம் இது கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சாரி, 4th அது படிச்சிங்க. 4th கணக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது, அதை படிச்சிங்க. அப்புறம் அப்படியே வாங்க. சரிங்களா? பின்னாடி பார்க்கலாம், நிறைய இருக்குது, இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் படிக்கணும்னா 1 வருஷம் ஆகுங்க. 3வது சாப்டர் படிக்கிறதுக்கே என்ன அத்தனை முறை திருப்பி படித்தா தான் நம்மளுக்கு மார்க்கே வரும். இதை படிக்கிற நேரம் ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் சேர்த்து படிச்சுக்கலாம். சரிங்களா? கோட்டாலிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லும் தான் சிலபஸ்ஸு. அப்போ என்ன ஆகுது, 3வது சாப்டரு சம்ஸ் கம்மியாகிடுது இல்லை, நிறைய வெவ்வேறு சாப்டர்லேருந்து கேட்பாங்களா, அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3வது சாப்டரை ஒமிட் பண்ணிவிட்டு கூட இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை அப்போ பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேப்பியரின் சூத்திரம், இது பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். மார்ச் 2024 இப்போ எழுதுனாங்கல்ல ஸ்டூடெண்ட்டு, அப்போ இந்த கணக்கு கேட்டிருந்தாங்க, நேப்பியர் சூத்திரம்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்துங்க. இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், படித்து கொள்ளுங்கள். நேப்பியரின் சூத்திரம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தாராளமாக மனப்பாடம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்பர்ஸ்லாம் வரல அதில், டேனு காட்டு அந்த மாதிரி தான் 2 தான் வருது. ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கொள்ளலாம் அந்த கணக்கை. போதும்னு நினைக்கிறேங்க. நிறைய ட்ரிக்னாமெட்ரிக் முக்கோணங்களில் அவ்வளோதான், போதும், விட்டுருங்க. மீதி பூரா இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. ஃபஸ்ட் சாப்டரும் செகண்ட் சாப்டரும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே 1 மார்க் வரும். அப்படின்னா ஈஸி ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் 4, செகண்டுக்கு ஃபஸ்ட்டு. இது 1 மார்க் எப்படி ஈஸி ட்ரிக்ஸ்ன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 சாப்டருக்கு 1 மார்க் ட்ரிக்ஸு வீடியோ போட்டிருக்கேன். SRT விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து படிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாய், நல்லா படிங்க. ஃபஸ்ட் மிட் டெஸ்ட் நல்லா எழுதுங்க. 100க்கு 100 மார்க் எடுக்கணுன்றது தான் நம்ம எய்மு. 100க்கு 100 எடுக்கணும்னா எல்லாத்தையுமே படிச்சாகணும். சரிங்களா? நான் இப்போ சொன்ன இம்பார்ட்டன்ட்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 70க்கு மேலே 80 கூட வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு லக் இருந்தால் 90 கூட வரலாம். சரிங்களா? 1 மார்க்கு நீங்கள் 10க்கு 10 ஈஸியாக எடுத்துடலாம். மிஞ்சி போனால் ஒரு 1 மார்க் ஏதாவது தப்பாகலாம். எப்படி தப்பாகலாம்னா, புக்கு எடுத்து வெளியே புக்கு இன்சைடில் கேட்டால் கேட்கலாம். மீதி 9 1 மார்க்கு புக் பேக்லேருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா படிங்க. முடிந்தவரை 100க்கு 100 ட்ரை பண்ணுங்கள். முடியலைன்னா கண்டிப்பாக 80க்கு மேலேயாவது வருங்க. இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 80+ மார்க்கு எடுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.